முக்கிய செய்தி. தேர்தல் ஆணையத்தை தேர்தல் முறைகேட்டிற்கான இயந்திரமாக பாஜக பயன்படுத்துகிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரீஷ் இணைப்பில் இணைகிறார். ஹரீஷ், வணக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் தேர்தல் ஆணையம் குறித்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தேர்தல் ஆணையத்தை பாஜக தனது வாக்குப்பதிவு இயந்திரமாக மாற்றியுள்ளது. பெங்களூருவின் மகாதேவபுரத்தில் நடந்த நிர்வாக சீர்கேடு அல்ல, மக்கள் ஆணையத்தை திருடுவதற்காக கணக்கெடுக்கப்பட்ட சதிதான். எனது சகோதரமும் லோபி திருவும் முன்வந்து வாக்கு திருட்டு ஆதாரமும் இந்த மோசடியின் அளவு அம்பலப்படுத்தியிருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். இன்று ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா தொகுதி எம்பிகள் பாராளுமன்ற மாளிகையில் இருந்து இசிஐக்கு அனுப்பி செல்வதை நாங்கள் கூறுகிறோம். மேலும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் முழுமையான இந்திரம் படிக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை உடனடியாக வெளியிடுதல், அரசில் ஊண்டுதல் நீக்குதலுக்கும் முற்றுப்புள்ளி மற்றும் ஒரு ஜனநாயகத்திற்கு இந்த சீர்குலைவு குறித்து ஒரு சுதந்திரமான விசாரணை வேண்டும். இந்த போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தோளோடு தோள் இருக்கிறது. இந்தியாவின் ஜனநாயகத்திற்கும் பட்ட பகலிலும் பாஜக கொள்ளையடிப்பதை நாங்கள் அமைதிக்காக பார்க்க மாட்டோம் என்று இவ்வாறு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்க மோகன். பாஜக தேர்தல் ஆணையத்தை தவறாக பயன்படுத்துவதாக கூறி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரீஷ்.